நாராயணா ஸ்ரீமன்னாராயணா நாராயணா ஸ்ரீமன்னாராயணா நாராயண பட்டதிரி உருகும் பரமனாம் நலம் தரும் நாராயணீயம் அருள் வழங்குமே தினம் நம்மை காக்குமே. கோபாலாஜிர கர்த்தமே விகரசே விப்ரத்வரே லஜ்ஜசே ப்ரூஷே கோகுலகுங்கிருதைகி ஸ்துதி சதைர் மௌனம் விதத்சேவிதம் தாஸ்யம் கோகுல பும்சலேஷு குருஷே ஸ்வாம்யம் நதந்தாத்மசு ஞாதம் கிருஷ்ண தவங்கிரி பங்கஜயுகம் பிரேம்னாச்சலம் மஞ்சுளம். நாராயணியத்தில் துருவன் பண்ணக்கூடிய உயர்ந்த ஒரு தபஸனுடைய பெருமைகளை எல்லாம் நாராயண பட்டத்திரி 5 மாசத்துல ஒவ்வொரு மாசமும் துருவன் கடுமையான ஒரு தபஸ பண்ணிட்டு இருக்கான்னு சொல்ல வந்து அத ஒரே ஒரு பதத்துல நின்னையே கடோர தபஸா கடுமையான தபஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு சமயத்துல குருவாயூரப்பா அவனுக்கு நீங்க அனுகிரகம் பண்ணக்கூடாதான்னு பட்டத்திரி சுவாமியினிடத்துல பிரார்த்தனையே தொத்ரூபசித்ரச நிலீனமதே புரஸ்தாத் ஆவிர்பூவித விபோ கருடாதிரூடக. 17வது தசகத்திலே 6வது ஸ்லோகத்தை நாராயண பட்டத்திரியானவர் பூர்த்தி பண்றாராம். அதாவது துருவன் பண்ணக்கூடிய தபஸுக்காக எப்படியாவது தரிசனத்தை அளிக்கணும்னு பகவான் தீர்மானம் பண்றார். அதே சமயத்துல தேவதைகளுக்கெல்லாம் இவன் 5வது மாசம் ஒத்த காலில் நின்றுட்டு மூச்சை அடக்கி தபஸ் பண்ணும் போது இவன் மூச்சை அடக்கினது எல்லா உலகத்திலையும் மூச்சு தணர ஆரம்பிச்சுதான். யாருக்குமே மூச்சு விட முடியல, இருள் சூழ ஆரம்பிச்சது. அதெல்லாம் தேவதைகள் எல்லாம் பகவானிடத்துல வைகுண்டத்துக்கு ஓடினான். பிரபோ ஓம் நமோ பகவதே வாசுதேவாயான்னு உங்களை குறிச்சுதானே தபஸ் பண்றான், அவனுக்கு சீக்கிரம் தரிசனம் கொடுத்துருங்க, அவனுக்கு நீங்க தரிசனம் கொடுத்தாதான் எங்களுக்கு மூச்சு விட முடியாக இருக்கும் போல இருக்குன்னா. சுவாமி வேடிக்கையா சிரிச்சுட்டே கேட்டாராம், விஸ்வாமித்ரர் முதலியவர்களுடைய தபஸையே கலைச்ச உங்களுக்கு இந்த 5 வயசு குழந்தையோட தபஸை கலைக்க முடியலையா? அவ்வளவு சிரமமா இருக்கா? நீங்க கலைக்கிறதுக்கு முயற்சி பண்ணலையான்னார். பண்ணோம், ஆனா எங்களால முடியலன்னா. அப்ப மகாவிஷ்ணு சிரிச்சுட்டே சொன்னாராம், எத்தனை வருஷம் முயற்சி பண்ணாலும் முடியாது. ஏன் தெரியுமா? தபஸ் பண்ணக்கூடிய துருவனுடைய மனசுக்குள்ள நான் தபஸ் பண்ணிட்டு இருக்கேன். அதனால தான் அவன் என்ன துதி பண்ணும் போது யோந்த பிரவிசிய அப்படின்னு ஒரு ஸ்லோகத்தை ஆரம்பிக்க போறான். அவனுடைய ஹிருதயத்துக்குள்ள அவனுடைய பக்திக்காக கட்டுப்பட்டு நான் நின்றுட்டு இருக்கேன். அவனை பார்க்கணும்னு நான் ஒரு காலில் நின்றுட்டு தபஸ் பண்ணிட்டு இருக்கேன் அவனுடைய ஹிருதயத்துல. அப்ப நான் இருக்கிற இடத்தை நீங்க எப்படி கலைக்க முடியும்? நரநாராயணனா இருக்கச்சே எவ்வளவு முயற்சி பண்ணேன், முடிஞ்சதா? அதே போலத்தான் துருவனுக்குள்ள நான் இருக்கேன், நீங்க கவலைப்பட வேண்டாம், இப்பவே நான் போய் அவனுக்கு தரிசனத்தை அளிக்கிறேன்னு குருவாயூரப்பா அடுத்த நிமிஷமே கருடன் மேர்ல ஏறி உட்காண்டு, ஏன்னா கருடாரூடனாக நீங்க வந்தாத்தான் துருவன் 5 வயசு குழந்தை இவர் மகாவிஷ்ணுன்னு நம்புவான். அப்படின்றதுக்காக நீங்க கருடனை கூப்பிட்டேல். தொத்ரூப சித்ரசனிலீனமதே புரஸ்தாத் ஆவிர்பூவ வித விபோ கருடாதிரூட. ஆவிர்பூ நேர கருடாரூடனாக இங்க ஓடி வந்தேள். துருவான்னு கூப்பிட்டேளாமேன்னு 17வது தசகத்துல 6வது ஸ்லோகத்தை அவர் பூர்த்தி பண்றார். அதனுடைய தமிழ் பாசுரத்தை நம்ம பார்த்தோம்னா, துருவனின் தவத்தில் திறமையாய் எல்லா திக்குமே திணறிய வேளை கண்ண உருமவர் தேவர் முனிவர் அவர் பிறரும் உந்தனை வேண்டிய வாழ்த்த கருவிலே திருவை கண்டவனான துருவனில் முள் நேர் நின்று உருவினை காட்டி கண்ணா கருவினில் வளர உன்னத நிலை தனை அளித்தீரன்றோ. நேர வந்து திவ்ய தரிசனத்தை கொடுத்து துருவானி நீ கூப்பிட்டியாமேன்னு இந்த ஸ்லோகத்தை முடிச்ச பட்டத்திரி 17வது தசகத்தினுடைய அடுத்த 7வது ஸ்லோகத்துல பகவான் கொடுக்கக்கூடிய தரிசனம் துருவனுக்கும் சுவாமிக்கும் நடக்கிற சம்வாதத்தை எல்லாம் தொடர ஆரம்பிக்க போறார். ஆரம்பிக்கட்டும். அதற்குள்ள நாம் இப்போது எந்த திருக்கோயிலை தரிசிக்க இருக்கோன்றதுல உங்க எல்லாருக்கும் ஆவலா இருக்கு இல்லையா? சென்னையில் அமைந்திருக்கக்கூடிய தாம்பரத்தை அடுத்த சேலையூர் கேம்ப் ரோடிலிருந்து சுமார் 1 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள
சேலையூரில் பள்ளிக்கூட தெருவில் குடிகொண்டிருக்கக்கூடிய ஸ்ரீ அமிர்தவள்ளி நாயிகா சமேத ஸ்ரீ ஆதிகேசவ பெருமாள் திருக்கோயில் திவ்ய தரிசனத்திற்காக இதோ கோயிலை அடைந்து விட்டோம். ஒரு சிறிய முகப்பு, அந்த முகப்பிலே இங்கு ஸ்ரீதேவி பூதேவி சமேதனாக ஆதிகேசவ பெருமாள் நின்ற திருக்கோலத்திலே நம்மை வரவேற்க உள்ளே நுழைந்து விட்டோம். பெரிய தீபஸ்தம்பம், அந்த தீபஸ்தம்பத்தின் கீழே ஆகா அழகிய ஆஞ்சநேயர் ஒரு உன்னதமான திவ்ய தரிசனத்தை நமக்கு அளிக்கின்றார். திருவடியிலிருந்து திருமுடி வரை தன்னுடைய இடது கையை சற்றே தூக்கிக் கொண்டு திருவடியை முன்னும் பின்னுமாக வைத்துக் கொண்டு வலது கையிலே நீண்ட சௌகந்திகா புஷ்பத்தை தான் தாங்கிக் கொண்டிருக்க நுழையும் போதே நமக்கு வீர ஆஞ்சநேயனுடைய திவ்ய தரிசனமானது சர்வ பலன்களையும் அளிக்கின்றது. இதோ பலிபீடத்தையும் நாம் கடந்து விட்டோம். கோயிலை வலம் வர ஆரம்பிக்கின்றோம். தசாவதாரத்திலே சுதை சிற்பங்களுடைய தரிசனத்தை நாம் அடைகின்றோம். மத்ஸ்ய, கூர்ம, வராக என்ற மூர்த்திகளுடைய திவ்ய தரிசனம். அது மட்டுமா, நரசிம்ம மூர்த்தி, வாமன சுவாமி, அவர்களுக்கு பக்கத்திலேயே ஸ்ரீ கஜலட்சுமி தாயார் ஆனவள் அமர்ந்த திருக்கோலத்திலே அனைத்து தசாவதார மூர்த்திகளும் இங்கு நின்ற திருக்கோலத்திலே எழுந்தருளி இருக்க ஸ்ரீ கஜலட்சுமி தாமரை புஷ்பங்களை தாங்கிக் கொண்டு அமர்ந்த திருக்கோலத்திலே காட்சியளிக்க அவளுக்கு அடுத்ததாக பரசுராமர், ராமர், பலராமர் என்ற இவர்களுடைய அவதார தரிசனங்களை அடைந்த நாம் ஸ்ரீகிருஷ்ணனுடைய திவ்ய தரிசனத்தையும் அடைந்து கண்ணன் எடுக்கவிருக்கின்ற கல்கியினுடைய திவ்ய தரிசனத்தையும் இதோ தசாவதாரத்தை ஒரே சமயத்திலே அடைந்த ஆனந்தத்தோடு உள்ளே நுழைகின்றோம். பெரிய திருவடியான கருடன் சிறிய உருவத்திலே தான் தன்னுடைய திருவடி தரிசனத்தை அளித்துக் கொண்டு தலையை அழகாக குனிந்து கொண்டு சவினயத்துடன் எம்பெருமானை சேவித்துக் கொண்டிருக்கக்கூடிய பெரிய திருவடியினுடைய திவ்ய தரிசனத்தோடு இதோ வலம் வர ஆரம்பிக்கும் போது சக்கரத்தாழ்வார் தனி சன்னதியாக எழுந்தருளியிருக்கக்கூடிய சுதர்சனமூர்த்தியினுடைய திவ்ய தரிசனத்தை அடைகின்றோம். நின்ற திருக்கோலத்திலே 16 திருக்கைகளுடன் அழகான திருவடியுடன் எண்ணெய் காப்பைத்தான் சார்த்திக் கொண்டு அழகான ஒரு திருக்கோலத்துடன் நமக்கு காட்சியளிக்கக்கூடிய சுதர்சனமூர்த்தியின் பின்புறம் வழக்கம் போல அமர்ந்த திருக்கோலத்திலே நாகபீடத்தின் மேல் யோக பட்டயங்களுடன் அனைத்து திருக்கைகளிலேயும் தான் சுதர்சனாழ்வானை தாங்கிக் கொண்டு எண்ணெய் காப்புடன் நரசிம்மமூர்த்தியானவர் நமக்கு காட்சியளிக்கக்கூடிய வைபவத்தோடு 17வது தசகத்தின் 7வது ஸ்லோகத்திற்கு நாராயணியத்திற்கு திரும்பிவிட்டோம். குருவாயூரப்பா, கருடாரூடனாக தாங்கள் துருவனுக்கு காட்சியளிக்க, ஏ துருவா, நான் உனக்காக தபஸுக்கு மெச்சி வந்திருக்கேன், என்னுடைய திவ்ய தரிசனத்தை அளிக்கிறேன், கண்ணை திறந்து பாருன்னு சுவாமி குரல் கொடுத்தாரா. அப்படி குரல் கொடுத்து கூட துருவன் கண்ணை திறக்கல. காரணம், வெளியிலேந்து ஏற்படக்கூடிய எந்த விதமான சப்தத்திற்கு இவன் சரணம் ஆகவே இல்ல. அப்படிப்பட்ட ஒரு நிஷ்டை. சுவாமி வந்து குரல் கொடுத்தா கூட இவன் தபஸ் கலையிலன்னா எவ்வளவு கடுமையா குருவாயூரப்பா அந்த துருவனானவன் தபஸ் பண்ணி இருக்கணும். அப்ப நாம வந்து எத்தனை நாளி நிப்போம்? கருடன் மேல உட்கார்ந்து இருக்குமே, குழந்தைக்கு நாம வந்ததை உணர்த்தனுமே. சுவாமி என்ன பண்ணாரா, அடுத்த க்ஷணமே அவனுடைய ஹிருதயத்துக்குள்ள ஒரு மகாவிஷ்ணுவா ஒரு உருவத்தை கொடுத்துட்டு உட்கார்ந்து இருக்காரோனோ. இவன் ஓம் நமோ பகவதே வாசுதேவாயான்னு சொல்லச்சே யார தியானம் பண்ணிட்டு இருக்கான்னா, அந்தர்யாமியாக தன்னுடைய ஹிருதயத்துக்குள்ள இருக்கிற மகாவிஷ்ணுவனுடைய திவ்ய தரிசனத்தை அடைஞ்சுட்டே சிரிச்சுட்டே அந்த ரூபத்தோட அழகிலேயே இவன் தியானம் பண்ணிட்டு இருக்கான். அதனால வெளியில நடக்கக்கூடியது எதுவுமே தெரியல. இப்ப வெளியில வந்திருக்கிற மகாவிஷ்ணுவை இவன் தரிசனம் பண்ணணும்னா என்ன பண்ணணும்? மகாவிஷ்ணு பார்த்தார், உள்ள அவனுடைய அந்த ஹிருதயத்துல எந்த ரூபத்தோட தரிசனம் கொடுத்துட்டு இருக்காரோ அதை மறைச்சுட்டாராம். அதுல இருந்து இவர் வெளியில வந்துட்டார். அவ்வளவுதான் அதிர்ச்சி துருவனுக்கு. அடாடா, சுவாமி எங்க போயிட்டார், எங்க போயிட்டார் தெரியலையேன்னு தானாகவே கண்ணை திறந்தான். கண்ணை திறந்தா எதிர மகாவிஷ்ணு கருடாரூடனாக நிற்கிறார். ஆகா, உள்ள பார்த்த ஸ்வரூபம் இப்ப கருடாரூடனாக வந்திருக்காரே. அதே மகாவிஷ்ணு நமக்கு எப்படி காட்சியை கொடுப்பார் அப்படின்னு நம்ம நினைக்கவே இல்லையேன்னு கைய கூப்பினானா. பேச்சு வரல. பட்டத்திரியோட அழகான ஸ்லோகம் 17வது தசகத்துல 7வது ஸ்லோகம் இந்த சூழ்நிலையில ரொம்ப அழகா வர்ணிக்கிறார் பட்டத்திரி. குருவாயூரப்பா, தொத்தர்சன பிரமத பார தரங்கிதம் தமோ திரவ்யாம் நிமக்னமிவ
ரூபரசாயனே தே துஷ்டூஷமானம் அவகம்ய கபோலதேசே சம்ஸ்ருஷ்டவானசிதரேன ததாதரேன. அந்த பகவான் கொடுக்கக்கூடிய அந்த ஒரு திவ்ய தரிசனம் இருக்க ரூபரசாயனே தே. நாராயணியத்துல தான் பட்டத்திரி புதுசா பேரை வச்சாராம், ரூபரசாயனம்னு பேரு. என்னன்னா சாதாரணமா வெளியில இருக்கிற ரசாயனங்கள் எல்லாம் வியாதிக்கு மருந்தா இருக்கும். ஆனா குருவாயூரப்பா நீ கொடுத்திருக்கிற தரிசனம் இருக்க தொத்தர்சன பிரமதபாரதரங்கிதம் தமோகம், ஆச்சரியமான உன்னுடைய திவ்யமான தரிசனத்தை பார்த்தான். அப்படி பார்த்த உடனேயே இவனுக்கு எப்படிப்பட்ட ஒரு ஆனந்தம். இந்த ரசாயனம் இருக்கே இதுக்கு ரூப ரசாயனம்னு பேரு. உன்னோட அழகு, அந்த அழகு எதுக்கு மருந்தா இருக்கும்? மனக்கவலைகளுக்கெல்லாம் மருந்து. ஆத்ம சாந்தியை அளிக்கக்கூடிய ஒரு ரூப ரசாயனத்தை அவன் தரிசனம் பண்ணும்படியாக குருவாயூரப்பா நீ ஏ துருவாய் என்ன வேணும்னு கேளு, நான் வந்துட்டனேன்னு சிரிச்சுண்டேன்னு இருந்தேன். அவனுக்கு பேச்சே வரலையாமே குருவாயூரப்பா. உன்னுடைய ரூபத்தை பார்த்த உடனே தொண்டை அடைச்சு போயிடுத்து, வாய் பேச்சு வரல, கைய கூப்பறான், கண்கள்லேந்து ஜலம் பெருகிறது. நீ ஒண்ணுமே தெரியாத மாதிரி சிரிச்சுண்டு உன்னுடைய கருண்ட கூந்தல்கள் அசைய அப்படியே சுருள் சுருளான ஒரு கேசத்தோடு நீ உப்பிய கண்ணங்களோடு காதுல மகர குண்டலங்கள் எல்லாம் ஜொலிக்கக்கூடிய அளவுக்கு சங்கு சக்கரங்கள் அவனுக்கு முன்னாடி காமிச்சுண்டு திவ்யமான வக்ஷஸ்தலத்துல அவனுக்கு ஸ்ரீவத்சம்ன்ற மரு மின்ன மகாலட்சுமியான வக்ஷஸ்தல தாயாரும் உன்னுடைய ஹிருதயத்திலிருந்து குழந்தையான துருவனை பார்த்து கருணை கூர்ந்த தன்னுடைய கண்களால அந்த ஒரு கடாட்சத்தை பொழிய அழகான பட்டு வஸ்திரங்களை தாங்கிண்டு உன்னுடைய திருவடியில் இருக்கக்கூடிய சலங்கைகள் ஜலீர் ஜலீர்னு ஜொலிக்க இப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த தரிசனத்தை அவனுக்கு நீ அளிச்ச உடனே அவனுக்கு இதை பார்த்த யாருக்குத்தான் பேச்சு வரும்? தொத்தர்சனம் பிரமதபாரதரங்கிதம் தம் திரவ்யம் நிமக்னமிவ ரூபரசாயனே தே. செவ்வை சூடுவார் சொன்னார், மண்டலம் நிறைந்த திங்கள் வதனமும் கமல கண்ணும் குண்டலும் சுடரும் காதும் குறுநகை பவளவாயும் தந்துழாயலங்கள் மார்பும் தடக்கையோர் நான்குமாக கண்டனல் மறையும் காண கரியவன் உருவம் அம்மா, கரியவன் உருவம் அம்மா. அந்த உத்தமமான சங்கு சக்கராதிகளை தாங்கிண்டு அப்படிப்பட்ட ஒரு தரிசனத்தை கொடுத்து திருவாய் என்ன வேணும்னா அவனுக்கு பேச்சே வரலையா. அந்த ஒரு ஆனந்தத்துல பிரேம பக்தியில பகவானை பார்த்த சந்தோஷத்துல அவனுக்கு அப்படியே மூச்சு அடைச்சு போயிடுத்து. குருவாயூரப்பா நீ என்ன பண்ண, கையில சங்க எடுத்துட்டேன்னா நாராயண பட்டத்திரி. எதுக்கு கையில சங்க எடுத்தார்? அவனுடைய தொண்டையில வச்சு அவனை பேச வைக்கிறதுக்காக இந்த ஸ்லோகத்தை தொடர்கிறார். எவ்வாறு தொடர்கிறார் என்ற ஒரு அழகான வைபவங்களை எல்லாம் இந்த திருக்கோயிலிலே அமைந்திருக்கக்கூடிய அமிர்தவல்லி தாயாருடைய திவ்ய தரிசனத்தோடு நாம் அடுத்த பகுதியிலே தொடர்ந்து கேட்கலாம். ஸ்ரீ கிருஷ்ணாய துப்யம் நமகா.